என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கேமராமேன் டிஓபி அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் நிறையா படத்தோட கேமராமேன்ஸ் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரே டேக்கில் பண்ணுறதுக்கு. ஸோ நன்றி. அப்புறம் இங்கே நல்லா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் மேடம் இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன பேசுன்னே தெரியல அப்படின்னாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் டைம்னு ஒன்று இருக்குது, அது எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இதே இந்த மேடை கிடைக்காதான்னு இந்த உங்களுக்குலாம் தெரியும், இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும், உள்ளே வர இடம் இருக்காது. அது அப்படியே ஆர்வமாக ஏக்கமாக பார்த்துட்டு இருந்த நாட்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி அந்த மேடையில் வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டாக வரிசையில் உட்காந்துருக்கலாம். இறைவனும் நம்ம தாய் தந்தையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கப்போ அதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஹீரோயின் மேடம். அந்த லிப்லாக் மாதிரி டக்குன்னு அப்படி ஃபஸ்ட்டு டேக்கோடனே ஃபஸ்ட்டு மேடையிலே சூப்பராக பண்ணிடணும். வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு எனக்கு ஒரு 2-3 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த மேடையை வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ் 9ல் இப்போ இருக்க அது என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க இல்லையா, அது மாதிரி கேமரா முன்னாடி சில பேர்லாம் வந்து விஷயம் பேசுறதா இருக்கட்டும், இல்லை கேமராக்கு பின்னாடி நிறையா நடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம ஜாக்வர்த்தங்கம் சாரோட கமெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோயின்ஸோட ரியாக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்யூ. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசினேன். படத்தை தாண்டி நிறைய விஷயம். இதுவே என்னோட படம் வந்து அடுத்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது. சாரா, நானும் யோகி பாபு சார்லாம் பண்ணியிருக்கோம். ரோபோ சங்கர் அண்ணா அவர் எல்லாரும் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து குரு சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ்க்கு இருக்குது. பிரம்ம முகூர்த்தம் அடுத்துக்கு ரிலீஸ்க்கு இருக்குது. இப்போ 2 படம் பூஜை போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கும் எனக்கு படங்கள் வந்து இறைவன் நேரில் வந்துட்டுருக்கு. ரொம்ப அதுக்கு நான் பெருமைப்படணும், நன்றி சொல்லிக்கணும். என்னுடைய தாய் தந்தருக்கும் எனக்கு வாழ்த்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா, நம்ம கேபிள் சங்கர் சார் மாதிரி கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லணும், லக்கி சாங் கை. அப்படி கூலாக ரிலாக்ஸாக வந்து அப்படி ஒரு ட்ராக் ஷர்ட் டிஷர்ட்டில் வந்து ஜாலியாக பேசி போகிறாரு. நான் ஒரு 4 சட்டை மாதிரி இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு. ஸோ சார் ஆசம், அவுட்ஃபிட் இஸ் ஆசம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமான்றது மட்டும் இல்லை, அரசியல் இல்லை, வாழ்க்கையிலே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கலைன்னா அது எங்கே போய் முடியுன்றது வந்து சமீப காலத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். சில 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 காலதாமதத்தினால ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக நிறையா பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி காலதாமதங்கள் அப்படின்றது வந்து எங்கே போய் முடியும்னா நமக்கு அது வந்து பாசிட்டிவில் முடிகிற மாதிரி தெரியல. ஸோ நமக்கு கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற விஷயத்த கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு டெஃபினட்டாக அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போகிறதுக்கு உதவுன்ற விஷயத்த எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். வாய்ப்புகள்ன்றது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மிஸ் பண்ணதில் நானும் ஒருத்தன் தான். இப்போ தான் திருப்பி லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன்றத மேடையில் இருந்திருக்கும் சிறப்பு புதுமுகங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்லாம் சொல்ல முடியாது, ஒரு வேர்டாக சொல்லிக்கிறேன். ஆனந்த் சார் அடுத்த ஸ்டேஜ் வரப்போ அடித்து தகுக்கணும் எல்லாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார் ஒரு டாபிக் சொன்னார், பேய் வச்சு படம் வேணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே காதில் கேட்டுது. அதாவது சுந்தர் சி சார் சொன்னார் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து கன்வே பண்ணார். எனக்கு அது நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன், அமீர் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கண்ணுக்கு தெரியாத பேயும் சாமி வச்சு ஏன்டா படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கிறீங்க, கண்ணுக்கு தெரிய வச்சு சாதியை வச்சு படம் எடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு தெரியல. ஸோ நம்ம போகிற போக்கில் நமக்கு எது நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ, எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. மீன்வைல் வந்து இன்னைக்கு சினிமாவில் செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கிற சில டாப் டைரக்டர்ஸ் உடனே வந்து அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற நம்முடைய சிஎம் உதயநிதி ஸ்டாலின், டெப்டி சிஎம் சார், அவங்களாம் பார்க்கப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி வாழ்த்துறாங்க. ஸோ சினிமா எங்கே போயிட்டுருக்குன்னா, ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம வந்து கவர்மெண்ட்டே கூப்பிட்டு வாழ்த்துற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது இயக்குநர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி படங்கள்லாம் எங்களை மாதிரி பட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கரெக்டாக கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். எல்லாரோட ஆக்டர்ஸோட படத்துக்கும் ஒரே டிக்கெட்டு தான், 200 240 தான் எல்லாருக்குமே டிக்கெட். ஆனால் அந்த விளம்பரங்களை பொறுத்து தான் பெரிய படங்களா சின்ன படங்களா அப்படின்றது டிசைட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே மாற வேண்டியது யாருன்னு தெரியல. நம்ம கேபிள் சங்கர் அண்ணா சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்கே வந்து கருத்து தான், கண்டென்ட் தான் படமாக இருக்குது. கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எல்லோரும் நல்ல படங்கள் பண்ணி
வெற்றி மேடையாக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.